ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி தான் வந்து இந்த மாதிரி ராவணனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சக்தியோட ஃபோன் கால் வந்து ரிங் ஆகும்போது அதை அவர் வந்து கேட்டிருக்கவே மாட்டார். ஸோ ஆக்சுவலி அதை எடுத்து பேசினது வந்து நம்ம ராவணனாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம சக்திக்கும் சரி ஜனனிக்கும் சரி ஆரம்பத்தில் வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. செகண்ட் டைம் வந்து ரிங் ஆகும்போது மட்டும்தான் நம்ம சக்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாடிக்கு போய் பேசியிருப்பாங்க. ஸோ மாடிக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம டாக்டர் தான் வந்து கால் பண்ணாரு, அந்த வீக்கே கண்ணு முழிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சக்தி ரொம்பவே சூப்பர், இந்த ராவணன் பற்றின உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல க்ளூ, இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி சக்தி 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, உன்னோட மொபைலை கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ஜனனி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சும்மா எதேச்சியாக தான் வந்து அவங்க மொபைலை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்து நம்ம ஜனனி வந்து மொபைலை வாங்கியிருக்காங்க. அண்ட் அந்த டாக்டர் வந்து கால் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவரை அந்த இடத்துலேருந்து மாற்றுறதை பற்றி வந்து பேசுவார் ஜனனி. நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமும் வீக்கேவா அங்கே வச்சுக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. இப்போ தான் அவன் கண்ணு முழிச்சிருக்கா, இன்னும் அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் கண்டிப்பாக எடுக்கும். அப்போது ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் நிச்சயமாக அவனுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சக்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து நம்ம ஜனனி அந்த கால் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது 2 தடவை பார்த்தீங்கன்னா கால் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜனனிக்கு தெரிய வருது. சக்தி, இந்த மாதிரி டாக்டர் வந்து எத்தனை தடவை கால் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒரு தடவை தானே ஜனனி, உன் கண்ணு முன்னாடி தானே நான் வந்து இந்த மாதிரி மொபைலை வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சக்தி இங்கே பாரு, உன்னோட மொபைலுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து கால் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கால் வரும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து அதை 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து கட் ஆகிருக்கு. ஒரு வேளை வந்து செகண்ட் டைம் கால் பண்ணும்போது தான் நீ வந்து எடுத்து லாங் டைம் பேசியிருக்க. ஸோ நீ வந்து 2 தடவை பேசுனியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே ஜனனி, அம்மா வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலை வந்து அப்படியே ஹால்லேயே வச்சுட்டு வந்துட்டே இல்லை. அதுக்கப்புறம் கால் வரும்போது தானே நான் போயிட்டு இந்த மாதிரி பேசினேன், வெளியில் நீனும் நானும் வந்து அதுக்கு முன்னாடி நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போது இது யார் சக்தி வந்து எடுத்தது, எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக இருக்குது. 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து பேசியிருக்காங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வேறு யாரோ ஒருத்தரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சக்தி வந்து யோசிச்சு பார்க்குறாரு. ஜனனி ஒரு நிமிஷம், நான் வந்து இந்த மாதிரி டாக்டர் எனக்கு கால் பண்ணும்போது நான் வந்து வெளியில் போனேன்ல, ஸோ வெளியில் போயிட்டு அந்த மொபைலில் இருக்கும்போது அது பக்கத்தில் தான் அந்த ராவணன் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சக்தி, கண்டிப்பாக நீ சொல்கிறதும் சரி தான், அவன் தானே அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போது ஃபஸ்ட் டைம் கால் பண்ணும்போது அந்த ராவணன் தான் அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஏது அப்படின்ட்டு விசாரிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சந்தேகம் வருது. சரி, நம்ம இங்கே வந்து இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம், நம்ம கீழே போயிட்டு தான் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே கிளம்பி கீழே போகும்போது தான் கரெக்டாக வந்து அந்த நேரத்தில் நம்ம தர்ஷினி வராங்க. ஸோ தர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை போல் இருக்குது, ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போது போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் மனசுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டு இருக்கு. அவள் ஏதோ பேச வர்றா, ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜனனியே வாண்டடாக போயிட்டு, இங்கே பாரு தர்ஷினி, எதுவுமே வந்து நடக்காது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ பாட்டுக்க ரிலாக்ஸாக உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேகமாக கீழே இறங்கி போயிடுறாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து கதிர், ராவணன், அதுக்கப்புறம் கரிகாலன் எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து நம்ம சக்தி வந்து என் ஃபோன் இங்கே டேபிளில் இருந்துச்சுல, நீங்கள் எடுத்து அட்டன் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கேட்குறாரு. ஸோ ராவணன் எதுவுமே பதில் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, உங்ககிட்ட தானே சக்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஃபோனை அட்டன் பண்ணி பேசுனீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன ஜனனி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்போ தான் வந்தீங்கிறது எங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும், நீங்கள் வரும்போது என்னோடய மொபைல் இங்கே ஹாலில் தான் வந்து டைனிங் டேபிளில் இருந்துச்சு, அப்போது எனக்கு மொபைல் கால் வந்திருக்கு, அந்த காலை நீங்கள் தானே அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, நான் அட்டன் பண்ணேனா, நான் எதுக்கு அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாதீங்க, நீங்கள் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை வந்து கட் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் டைம் கால் வரும்போது மட்டும்தான் சக்தி அதை வந்து எடுத்துருக்கான். அப்போது ஃபர்ஸ்ட் டைம் கால் வரும்போது எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் எங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி வந்து பேசும்போது, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கண்டதை வந்து இங்கே உளறிக்கிட்டு இருக்க, இது என்ன பெரிய இது எதுக்கு வந்து இவரை வந்து அட்டன் பண்ணி பேசணும், இவருக்கு என்ன இதான் வேலையா, அடுத்தவங்க ஃபோன்லாம் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதைத்தான் நானும் கேட்குறேன், டைனிங் டேபிளில் இருந்த ஃபோன் யாருக்கு கால் வந்தால் என்ன, வரலன்னா இவருக்கு என்ன, இவர் எதுக்கு அதெல்லாம் அட்டன் பண்ணி பேசணும், இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு அப்படின்னு நம்ம ஜனனி வந்து கத்த போது,
இங்கே பாரும்மா, சும்மா தேவையில்லாம எதுக்கு அந்த தம்பியை ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க? ஆமாம், அட்டன் பண்ணி பேசலான்னா அப்படி என்ன அட்டன் பண்ணி பேசுனாங்க? என்ன நீங்கள் ஏதாவது சதித்திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதை இந்த தம்பியை தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அப்படி சொல்லுனே, அப்படி கூட இருக்கலாம். அதுக்காக தானே இவங்க 2 பேரும் வந்து இந்த அளவுக்கு துள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கிச்சன்லேருந்து விசாலாட்சி வந்து, ஏன் எதுக்காக இப்போ 2 பேரும் இவங்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மொபைல் இங்கே வச்சுட்டு போயிருந்தேம்மா. எனக்கு அப்போ ஒரு கால் வந்துருந்துச்சு. அந்த காலை வந்து இவர் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிற சக்தி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் சக்தி, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு உங்கள் காலெல்லாம் வந்து அட்டன் பண்ண போகிறேன்? எனக்கு என்ன அதான் வேலையா? நான் இங்கே வந்ததே ஆதி குணசேகரன் சாரையும் கதிர் சாரையும் மீட் பண்ணுறதுக்கு தான். அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா அப்படியே நடிக்கிறாரு. சும்மா நடிக்காதீங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நாங்கள் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தானே நீ அந்த காலை அட்டன் பண்ணி பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சக்தி பார்த்தீங்க அப்படின்னா சொன்னதையே மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் வந்து, ஏய் நீங்கள் பாரு, உனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா? யார் மேலேயாவது ஏதாவது பஞ்சாயத்து சொல்லணும் அப்படின்னு தான் கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பியா? அதான் அவர் தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருல, ஒழுங்கு மரியாதை 2 பேரும் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் ராவணன், நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வேலை என்னமோ அது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். தேவையில்லாமல் அடுத்தவங்க மொபைல் ஃபோனை எடுத்துறது, நோண்டுறது, அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது நல்லாவே இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கோவமாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிடுறாங்க. விசாலாட்சியுமே பின்னாடியே வந்து போயிடுறாங்க. ஸோ ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கதிர், எதுக்காக இப்போ எங்கள் சம்மந்தமே இல்லாமல் இப்படி கோவப்படுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது, அதை விடுங்க சார், அவங்க அப்படி தான் எப்போ யார் மேலே ஏதாவது பழிய போடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காளுங்க. அதுக்கு தான் இவங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடாது, அடித்து வெளியே துரத்தணும்னு சொல்கிறது. நீங்கள் தான் திருப்ப விழா வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாவம் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து, நம்ம கால் அட்டன் பண்ணி பேசினது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமும் இவங்க வந்து சும்மா விட்டு வைக்கிறது சரிப்பட்டு வராது. இந்த ஜனனி வந்து ரொம்பவே மோசமான ஆளாக இருக்கா. அது மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கா. இவகிட்ட இருந்து நம்ம எல்லா வேலையுமே பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இவளை நம்ம ஒன்று தள்ளி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இவ கதையை மொத்தமாக முடிச்சிடணும். அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த ராவணன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஸோ மேலே போல் நம்ம சக்தி ஜனனி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஜனனி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு சக்தி, இதில் குழப்பமே வேண்டாம். எனக்கு என்னமோ ராவணன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கானோன்னு தோணுது. ஒருவேளை வீக்கே உயிரோடு இருக்கிற விஷயத்த அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டாரோ, அந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிச்சோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படி தோணியிருந்தால் அவன் இந்நேரம் இங்கே இருக்க மாட்டானேன்னு சொல்லும்போது, அவனுக்கு தான் லொக்கேஷன் தெரியாது இல்லை சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதில் பெருசாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் அந்த வீக்கேவை நம்ம பார்த்து அவன் வாயிலேருந்து எல்லா உண்மையும் வரவழைச்சு அவனை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணி எப்படி அவனை காப்பாற்ற போகிறாங்க, ராவணன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.